அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் சுக்கிரனால் 21/8/2024 முதல் எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல சிம்மத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னியில் கேதுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நவகிரகங்களின் ஆடம்பர கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான்ங்க. இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான்ங்க. இவர் காதல், அழகு, ஆடம்பரம், செல்வம், செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாக திகழ்ந்து வருகிறாரு. சுக்கிர பகவானுடைய இந்த இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் என்பது பழமொழி. சிறு வயதில் சுக்கிர திசை நடந்தால் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே இந்த பழமொழி சொல்லி வைத்திருக்கின்றனர். சுக்கிர திசை மொத்தம் 20 வருடங்கள் நடைபெறுங்க. சுக்கிர திசை வந்தாலே செல்வங்கள் கொளிக்கும் என்பது மக்களின் பொதுவான கருத்தாக உள்ளது. சுக்கிர திசையில் யாரு கோடீஸ்வர யோகம் தேடி வரும் என்று பார்க்கும்போது அனைவருக்குமே எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகம் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. அதாவது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அசுர குரு சுக்கிரன் ஆவாரு. நவகிரகங்களின் சுக்கிரன் சுப கிரகம், காதல் நாயகன், கலத்திரக்காரகன், காதலுக்கும் ஆசைக்கும் சொந்தக்காரகன், இல்லற வாழ்க்கையில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருபவர் சுக்கிரன்ங்க. சுக்கிரன் பிறந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் சுக்கிர திசை காலத்தில் யோகங்கள் தானாக தேடி வரும் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படுத்தி தரக்கூடியவருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய புத்திரனான குளிகன், கலத்திரக்காரகனான சந்திரனுடன் சுக்கிரனுடன் ஆண் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவருக்கு அமையும் மனைவியால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் உள்ளது என்பதையே குட்டி சுக்கிரன் குடியை கெடுக்கும் என்ற ஜோதிட புலமொழி சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் பண வரவுகளுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காதுங்க. கடன்கள் யாவும் நிவர்த்தியாகுங்க. பொதுவாக சுக்கிரன் கிரக சேர்க்கையின்றி தனித்து அமைவதே சிறப்புங்க. நட்பு கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவற்றின் வீட்டில் அமையும் போது அமைந்தோ சேர்க்கை பெற்றோ இருந்தால் குடும்பத்தில் சுபிக்ஷம், திருமண சுபகாரியங்கள் கை கொடுங்க. அமைப்பு புத்திர பாக்கியம் உண்டாக யோகம் கூடிய யோகம், செல்வ செல்வாக்கு சேர்க்கை, வண்டி வாகனம், பூமி மனை வாங்கும் யோகம், ஆடை ஆபரணம் அமையும் போன்ற யோகங்கள் உண்டுங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழந்து குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு, பெற்றோர்களுக்கு அனுகூலமற்ற நிலை உண்டாகுங்க. இளமை பருவத்தில் நடைபெற்றால் ரகசிய உடல்நிலை பாதிப்பு, தேவையற்ற பழக்க வழக்கங்களால் ஆரோக்கிய பாதிப்பு, குடும்பத்தில் பொருளாதார இடையூறுகள் உண்டாகுங்க. மத்திய பருவத்தில் நடைபெற்றால் குடும்ப வாழ்வில் கருத்து வேறுபாடு, சுக வாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு, பெண்களால் அவப்பெயர், வம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. முதுமை பருவத்தில் நடைபெற்றால் உடல்நிலையில் பாதிப்பு, பொருளாதார தடை, சர்க்கரை நோய்கள், ரகசிய நோய்கள், குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நீச்சபங்க ராஜயோகம் வரலக்கூடியவருங்க. அதாவது பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதில்லைங்க. நீச்சம் பெற்றாலும் உடன் புதன் சேர்க்கையுடன் இருந்தால் நீச்ச ராஜயோகம், அதாவது நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகி ஓரளவுக்கு சாதக பலன்களை தருவாருங்க. சுக்கிரன் செவ்வாய்க்கு கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் பெருகு மங்கள யோகம் ஏற்படுங்க. அது போலவே சுக்கிரன் உச்சம் பெற்று கேந்திர ஸ்தானங்களில் அமைந்தால் மாளவியா யோகம்
ஏற்படுங்க. இத்திசை காலங்களில் இந்த யோகங்கள் வாழ்வில் எதிர்பாராத வகையில் பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த வகையில தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களை சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிநாதன் குரு செவ்வாயுடன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அவருக்கு கேந்திர அதிபத்திய தோஷம் குறையுதுங்க. அதோடு அவர் தன குடும்ப ஸ்தானத்தை பார்வையிடுவதால் நிதி நிலைமை என்பது சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ள சனி நினைத்ததை நிறைவேற்றி தருவாருங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு உங்களுக்கு நிறைவேறுங்க. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து எண்ணற்ற நன்மைகளை உண்டாக்குவாங்க. பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உங்களுடைய தகுதியை உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பாங்க, பாராட்டுவாங்க. வியாபாரம் நன்றாகவே இருக்குங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே அவர் நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை தாங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றம், பதவி உயர்வைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க. வீடு வாகனம் வாங்க கடன் உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கிடைக்க கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. அதே போல வருமானம் என்பது அதிகரிக்கும் என்பதால குடும்பத்தில் நகை ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவது மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சுப செய்திகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போதைக்கு புதிய முதலீடுகள் வேண்டாங்க. காரணம் ராசிநாதன் 6இல் மறைந்திருக்கிறாரு. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பட்ஜெட் எகிரும் என்பதால் செலவுகள்ல அதிக கவனம் தேவை என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகளால் மன கஷ்டங்கள் ஏற்படலாங்க. அதே போல உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் உங்களை பற்றியும் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியும் வெளியிடாமல் இருப்பது நல்லது. அதே போல நிர்வாகத்தை பற்றியும் நிர்வாகத்தினர் பற்றியும் நீங்கள் தேவையில்லாமல் விவாதம் செய்ய வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. மோதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.